ஹாய். நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டில் ஹிந்தி சபா எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த எக்ஸாமில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எக்ஸாமுக்கு முன்னாடி நாளே ஹால் டிக்கெட் கரெக்டாக எடுத்து வைங்க. ஹால் டிக்கெட்டை மடக்கி கசக்கி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகாமல் நீட்டாக எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் நல்லா எழுதக்கூடிய 2 ப்ளூ பென் 2 பிளாக் பென் வச்சுக்கோங்க. இங்கு பென் ப்ரிஃபரபிள் கிடையாது, ஏன்னா தண்ணி பட்டா அலைஞ்சிரும் இல்லைங்களா, அதனால் இங்கு பென் வந்து மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நல்லா எழுதுகிற ரீஃபில் பென், பால் பாயிண்ட் பென், ப்ளூ ஒன்று பிளாக் ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே போயிடுங்க. ஸோ தட் நீங்கள் லாஸ்ட் டைம் டென்ஷன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு உங்கள் கூட நீங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். தண்ணி குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு பேஜில் உங்களோட ரோல் நம்பர், எக்ஸாமினேஷன் சென்டர், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதுறீங்களா செகண்ட் பேப்பர் எழுதுறீங்களா அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட சைன், இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அங்கே வர ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இது கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை கேட்டு கிளியராக எழுதிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களோட கொஷின் நம்பர்ஸாக கரெக்டாக பார்த்து கரெக்டாக போடுங்க. எக்ஸாமை முடிஞ்ச அளவுக்கு டைம்குள்ளே முடிக்க பாருங்கள். ஓகேவா? எக்ஸாமில் ஆன்சரை கிளியராக எழுதுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹெட்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே பிளாக் பென் வச்சு ஹைலைட் பண்ணி தெரிகிற மாதிரி எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் கிளியராக எழுதுங்க. எக்ஸாமினேஷன் சென்டருக்கு செல்ஃபோன்ஸ் அலோடு கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மொபைல் ஃபோன் உங்களோட எக்ஸாம் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி வாட்சும் கட்டிட்டு போகக்கூடாது. அங்கே வர ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு 1 hour ஒன்ஸ் டைம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு எக்ஸாமை டைம்குள்ளே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ பயப்பட வேண்டாம், வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, உங்கள் பிளேஸில் போய் நீங்கள் உக்காந்த உடனே உங்களை சுற்றி ஏதாவது பேப்பர்ஸ் இருக்கா இல்லை புக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து உங்கள் பிளேஸை கிளியராக வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கொஷினாக கரெக்டாக படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் நோட் பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே கொஷின் பேப்பரில் எதையும் நோட் பண்ணாதீங்க. ஆன்சர் ஷீட்டில் எங்கேயுமே உங்களோட நேம் மென்ஷன் பண்ணாதீங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதை போட்டு பயங்கரமாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் ஜென்டிலாக ஒரே ஒரு ஸ்ட்ரைக், அது மட்டும் போதும். அதே மாதிரி எக்ஸாமோட டைமிங்கில் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். பரீட்சையாக்கும் பிராக்மிக்கும் ஆன்சர் ஷீட்டுன்னு தனியாக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. கொஷின் பேப்பர்லேயே உங்களுக்கு ஒரு கொஷினுக்கும் ஆன்சர் எழுதுறதுக்கு லைன்ஸ் கேப் விட்டுருப்பாங்க. நீங்கள் அதுலேயே தான் வந்து ஆன்சர் எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மத்தியமாலேருந்து பிரவீன் வரைக்குமே உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. அதில் மினிமம் 20 சைட்ஸ் இருக்கும். பர் பேஜுக்கு 12லேருந்து 15 லைன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த புக்லெட்டே மோர் தென் எனஃப், நல்லாவே உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் சபாவில் உங்களுக்கு புக்லெட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பேப்பர் பத்துமோ பத்தாதோ அப்படிங்கிற வர டென்ஷன் பயம்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நீங்கள் 2 மார்க் கொஷின்ஸ், 5 மார்க் கொஷின், 10 மார்க்ஸ் கொஷின்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு எழுதணும் அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா புக்லெட் கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு புக்லெட்டில் இருக்க எல்லா பேஜஸையுமே கவர் பண்ணுங்கள். நிறைய பேஜஸை எம்டியாக விட்டு வைக்காதீங்க. அடிஷ்னல் ஷீட் கொடுக்க மாட்டாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாம் சென்டர்லையுமே எந்த எக்ஸாமுக்குமே அடிஷ்னல் ஷீட் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துருக்க புக்லெட்லேயே தான் நீங்கள் முடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி 1 மார்க்லாம் எழுதும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லைன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு லைன் விட்டு எழுதுனீங்கன்னா அதை திருத்துறவங்களுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களோட ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருக்கும். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதில் இருக்க ரிப்பீட்டடான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எந்த டென்ஷனும் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். ஆல் தி பெஸ்ட். பாய்.